ஹலோ, பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளை உங்கள் யாவரை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே காலை ஒலிபரப்பு சற்று தாமதமாகிவிட்டது. காரணம், ஒரு சகோதரன் வைத்தியசாலையிலே இன்றைய நாளிலே சத்திர சிகிச்சைக்கு உட்பட்டிருக்கிறபடினாலே அவருக்காக ஜெபிக்கும்படியாய் கடந்து சென்றேன். அதனால நேரம் தாமதமாகிவிட்டது. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரன் டீரோனுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். இந்த காலையில் அவருக்கு ஒரு சிறிய சத்திர சிகிச்சை உண்டு. கர்த்தர் அதை வெற்றிகரமாக ஆசீர்வாதமாய் சுகத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலமெல்லாம் தியானத்துக்கு எடுத்த வேத பகுதியானது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவைகள் அதிகம் என்று சொன்னான். இந்த சம்பவம் நீங்கள் வாசிப்பீங்களா தெரியும். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சீரிய ராஜா வந்து படையெடுத்து வருகிறான். பாருங்க, பிளான் பண்றான். ஒவ்வொரு நாளும் அவன் முற்றுகை போடும்படியாய் பிளான் பண்ண பொழுது அவன் எந்தெந்த ஸ்தானத்திலே தன்னுடைய படையை இறக்குவான் என்பதை ஊழியக்காரன் எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்கிறான். இந்த இடத்துல அடிக்க போறாங்க உடனே இஸ்ரவேல் ராஜா அந்த இடத்துல தன்னுடைய படைகளை நகர்த்தி அதை முறியடித்து கொண்டு வந்தான். சீரிய ராஜாவுக்கு இது ஒரு பெரிய குழப்பமாக இருந்தது. அவன் யோசித்தான். அவன் தன்னுடைய ஆக்களை கூப்பிட்டு பேசுகிறான். நமக்கு யாரும் உளவாளி இருக்கிறார்கள் என்ற நாங்க போடுற தாக்குதல் திட்டங்களை இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்கும்படி யாரோ ஒரு உளவாளி நமக்குள்ள இருக்கிறான் என்று சொல்லி ஆலோசனை பண்ணுகிறான். அப்பொழுது அங்கிருந்தவர் சொல்கிறார், அப்படி அல்ல ராஜாவே, நீ பள்ளி அறையில் நீ பெட்ரூமில் பேசுற காரியங்களை அங்கே அறிந்து அதை சொல்லுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அங்க நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அது அங்க கடவுள் அறிவிச்சு அவர் உடனடியாக இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்கும்படி ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய பேர் எலிசா, ஒரு தீர்க்கதரிசி. அப்பொழுது இந்த சீரிய ராஜா சொல்லுகிறான், உடனடியாக போய் அவனை சுற்றி வளைத்து அவனை கைது செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீ போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள், அவன் தோத்தானில் இருக்கிறான் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தை அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரர் அதிகாலை எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரை வீரர்களும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை, என்ன செய்வோம்? அதற்கு அவன், எலிசா சொல்லுகிறான், பயப்படாதே, அவளோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவள் அதிகம் என்று சொன்னான். ஆமென். வேலைக்காரன் காலையில வந்து பார்க்கிறான், எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டான். குதிரைகள் ரதங்கள் எல்லாம் சுற்றி இருக்குது. இவன் அழுறான், ஆண்டவரே ஐயோ என்ன செய்யறது? அப்பொழுது எலியா சொல்லம், பயப்படாத, அவர்களோடு இருக்கிற பார்க்கில் நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா எலிசா சொல்லுகிறான், அவங்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். அது மாத்திரமல்ல, அவன் எலிசா விண்ணப்பம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறான். கர்த்தாவை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நேற்று முன்றும் ஒன்றும் மாறாதவர். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பார்ப்பதற்கு தெரியாம நாம எங்களுடைய மாம்ச கண்களாலே பார்க்கிறோம். எல்லாம் பிரச்சனை பெருசாகத்தான் இருக்குது. எல்லாம் முடியாத ஒரு காரியம்தான். ஆனால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே நாம்
அங்கே அந்த நம்முடைய ஆவிக்குரிய கண்கள்னாலே பார்க்க வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும். அதனால பவுல் எபேசியருக்கு 1 அதிகாரத்தில் எழுதுகிறார், தேவனுடைய செய்கைகளை, தேவனுடைய பலத்தை, சத்துவத்தை அறியும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு தேவை என்பதை பவுல் ஜெபிக்கிறார். பாருங்க, தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. ஏனென்று சொன்னால், உலகத்தில் இருப்பவரை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். நமக்கு இருக்கிற வியாதியை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். நமக்குள்ள இருக்கிற கடன் பிரச்சனையை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். நமக்கு வருகிற குடும்ப பிரச்சனையை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. நாம் பார்க்க வேண்டும். ஆமென். அங்கே அவன் வெறும் கண்களால் பார்த்த பொழுது, மாம்ச கண்களால் பார்த்த பொழுது, அவர்களை சுற்றிலும் அங்கே சீரிய ராஜாவுடைய படைகளும் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. ஆனால் அவன் எலிசா ஜெபிச்ச பொழுது, வேலைக்காரனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். இன்றைக்கும் உன்னை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் உன்னை பாதுகாக்கும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை சுகமாக்கும்படியாக, உன்னுடைய எல்லா விதமான காரியங்களும் உன்னை விடுதலையாக்கும்படியாக உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. தேவன் செய்கிற காரியங்கள் பெரியவைகள். அது உன்னுடைய மாம்ச கண்களாலே தெரியாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினால் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். நமக்கு தேவை ஆவிக்குரிய கண்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். தேவனுடைய வல்லமை பெரியது. ஆமென். அதை பார்க்கும்படியாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். இந்த கால வேளையில எப்பேற்பட்ட பிரச்சனையோடு கூட நீ இருந்தாலும், அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தரை நம்பு. உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உன்னுடைய மாம்ச கண்களால் நீ பார்க்கிற பிரச்சனையை பார்க்காத, உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு வெற்றியை பார், சுகத்தை பார், ஆசீர்வாதத்தை பார். தேவன் ஆயத்தம் பண்ணின காரியங்களை தேவனுக்கு வெளிப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற சின்ன பிரச்சனைகளை விட உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் உன்னை விடுதலையாக்க வல்லம் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த காலவெளியிலே எந்த பிரச்சனையோடு கூட இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாத. உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வழி நடத்துவார், உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையான வல்லமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த கால வேளையிலே நம்முடைய தேவன் பெரியவர். கர்த்தருக்கு நாம் பெரிய காரியங்களை செய்யும் பொழுது, ஆமென், நாம நம்முடைய மாம்ச பிரகாரமான எண்ணங்கள், மாம்ச பிரகார காரியங்கள்னால நாம் எதையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களை பார்க்கிலும் உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவருடைய கிருபை பெரியது. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் வின்சென்ட் சகாயனா நம்மளோடு இணைந்திருக்கிறார். God bless you பாஸ்டர். Thank you for join. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உமது சமூகத்தில் வருகிறோம். காலைதோறும் உமது கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, இந்த காலை வேளை உமது பிள்ளைகள் எப்பேற்பட்ட பிரச்சனையோடு கூட இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆண்டவரே, நம்மளுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை உமது பிள்ளைகள் விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோடு உயிரோடு கூட எழுப்பி அந்த தேவனுடைய வல்லமை பார்க்கும்படியாக, அதே வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகிய ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது என்பதை அவர்கள் காணும்படியான அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். உமது பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சகல காரியங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வார்களாக. நன்றி தகப்பனே. ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை கூட இருப்பதாக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த கால வேளையில பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள்,
ஆண்டவரே கர்த்தாவே, திருமண ஆண்டுக்குள்ளே கடந்து வந்தவர்களை ஆசீர்வதி, அவர்களை பலப்படுத்தும். யார் யார் வேதனையோடு கூட, வியாதியோடு, துன்பங்களோடு கூட, கடன் பிரச்சனையோடு, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியும் ஐயா. அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு போயிடாக, தேவ சமாதானம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று காலை சற்று நேரமாகிவிட்டது. காலையில் நான் எழுந்து ஹாஸ்பிட்டல் ட்ரிங்கமலை டவுன் 20 கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும். அவருக்கு ஜெபிக்கும்படியாக கடந்து போனேன். போயிட்டு வந்த லேட்டாக. மற்றும்படி காலை 6:30 மணிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி எங்களோடு இணைந்ததுக்காக. இதை ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர் வின்சன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். பாஸ்டர் வின்சன் சாயநாதன் நல்ல ஒரு காரியத்தை இலங்கையில் செய்து கொண்டு வருகிறார். நான் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே திறந்து விடுவார்கள். ஒரு ட்ரைனிங் சென்டர், பைபிள் ட்ரைனிங் சென்டர் அழகாக மிகுந்த ஆசீர்வாதமாக கட்டி கொண்டு வருகிறார். ஆகவே நான் விசுவாசிக்க வருகிற மார்ச் 16ஆம் தேதி இலங்கையில் இருக்கிற எல்லா போதகர் ஐக்கியமும் அதனுடைய நிர்வாக உறுப்பினர்களும் சேர்ந்து அங்கே ஒரு ஜெபம் வைக்க இருக்கிறார்கள், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே பாஸ்டர், சந்திப்போம். God bless you. God bless you. Bye.